சுவாமி ராமானுஜர் பகவத்கீதையினுடைய அவதாரிகை முன்னுரை, இனிமே தான் ஸ்லோகம் ஆரம்பிக்க போறது. அந்த முன்னுரையில ராமானுஜ பாஷ்யத்தில் எழுதும்போது ஆத்மானம் சாரதிம் பார்த்தஞ்ச ரதினம் சர்வலோக சாட்சிகம் சகார, தன்னை சாரதியாகவும் அர்ஜுனனை ரத்தியாகவும், சாரதினா தேரோட்டி, ரத்தினா தேருக்கு முதலாளி, இப்படி ரெண்டு பேரையும் உட்கார்ந்துட்டார். ஆத்மானம் சாரதிம் பார்த்தஞ்ச ரத்தினம், எங்கேயோ ஏகாந்தத்துல பண்ணல, சர்வலோக சாட்சிகம் சகார. இப்ப இந்த தேசத்து பிரதான மந்திரி இருக்கார், ஜனாதிபதி இருக்கார், அவரால் மதிக்கப்படுறவர் ஒருத்தர், சாமானியப்பட்ட மனுஷர் தான். அவரை ஒருவேளை காலை பிடிச்சு விடுனா கூட ஜனாதிபதி பிடிச்சு விட்டுடுவார். அவ்வளவு தூரம் அவருக்கு மதிப்பு இருக்குன்னாலும் இதெல்லாம் எங்க பண்ணுவார்கள்? வீட்டுக்குள்ள வேணா பண்ணலாம். ஜனாதிபதி மாளிகையில போய் யாரோ ஒரு சாமானியனுக்கெல்லாம் காலை பிடிச்சு விட முடியாது. நிருபர்களை கூட்டு வச்சுன்னா நான் இவர் காலை பிடிக்கிறேன் பாரு அப்படின்னு ஒருத்தரும் சொல்லவும் மாட்டார்கள். ஏகாந்தத்துல எம் வீட்டுக்குள்ள பண்ணிக்கலாம். ஆனா குருக்ஷேத்திர போரிலே இந்த பக்கம் 11 அக்ஷௌகணி சைன்யம், இந்த பக்கம் 7 அக்ஷௌகணி சைன்யம், இத்தனை லட்சம் கோடி பேர் கண்ணார பார்த்து கொண்டிருக்கும் போது தான் சாரதியா தேரோட்டியா கீழே உட்கார்றார். ஒண்ணுமில்லாத ஒருத்தன் இன்னைக்கு இருப்பனா நாளைக்கு படுவனான்னு தெரியாது. இந்த அர்ஜுனனை தூக்கி ரத்தியா மேல உட்காத்தி வச்சுருக்கார். அவன் கால் இவருடைய தோல்ல பட்டு இருக்கு. அர்ஜுனனுடைய காலு கண்ணனுடைய தோல்ல படுறது. மேல உட்காந்து கேள்வி கேட்கிறான். கீதாச்சாரியன் கீழே இருந்து பதில் சொல்லிட்டு இருக்கார். இது எங்கேயும் யாரும் நினைச்சு கூட பார்க்க முடியாது. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, காப்பாத்துங்கிறவன் மேல உட்காந்துருக்கான், யார் ரட்சிக்க போகிறானோ அவன் கீழே இருக்கிறான். இது அன்னைக்கு பண்ணி விட்டுட்டது கூட ஆச்சரியம் இல்லை. அன்னைக்கு நடந்து போச்சு, 18 நாள் தானே, 19 நாள்னு பண்ண வேண்டாம். என்னால் 19,000 வருஷமானாலும் இன்னைக்கும் திருவல்லிக்கேணியில அதே திருக்கோலத்தோட இருக்காரா இல்லையா? பார்சாரதி பெருமாள்னு கோவில் கட்டி ஆழ்வார்களை கொண்டு 10 பாசுரம் பாட வைத்து, அதுக்கு என்ன சேவா காலம், என்ன வேத பாராயணம், எப்பேற்பட்ட உற்சவம். மகாநகரம் சென்னப்பட்டினத்துக்குள்ள பிரதானமா உட்காண்டு நீளோதம் வந்தலைக்கும் மாமையிலை மாவல்லி கேணியான் ஐந்தலவாய் நாகத்தனை விற்பெரு விழவும் கஞ்சனும் மல்லும் வேழமும் பாகமும் வீழச் செத்தவன் தன்னை புறமெறி செய்த சிவனுரு துயர்களை தேவை பத்தலர்விய கோல்கையில் கொண்டு பார்த்தன் தன் தேர்முன் நின்னானே சித்தவபணியால் முடிதுறந்தானே திருவல்லிக்கேணி கண்டேனேன்னு திருமங்கையாழ்வார் பாசுரம். அன்னைக்கு எங்கேயானு எல்லாரும் பார்த்ததே யாரானு மறந்து போய்விட போகிறார்களே இன்னைக்கு நின்றுட்டு இருக்கார். இல்லைன்னா அன்னைக்கு இவன் எளியவனா ஆரோ ஒரு மனுஷனுடைய கால் தன் தோல்ல படும்படி இருந்தான். நம்மளா இருந்தா சின்ன வயசுல சாதாரணப்பட்டவனா இருந்து இப்ப மட்டும் கொஞ்சம் பெரிய மனுஷனா இருந்தோம்னா பழசெல்லாம் அப்படியே அழிச்சுடுவோமே. ஒருத்தருக்குமே தெரியவே கூடாது, பேசவே கூடாது. அன்னைக்கு நான் எங்க படிச்சேன், என்ன பண்ணேன், வீட்டுல கொஞ்சம் சின்ன சின்ன திருட்டெல்லாம் பண்ணிருப்போம், பொய்யெல்லாம் பண்ணிருப்போம். அதெல்லாம் நம்ம பெரிய மனுஷன் ஆனப்புறம் சொல்லிப்போம்னா வாயே திறக்க மாட்டோம், மறைச்சிருவோம். ஆனா அவருக்கு என்ன ஆசைன்னா, நான் திருடினேன்னு பாட்டெல்லாம் பாடட்டும். திருட்டு கண்ணனா நவநீத கிருஷ்ணனா எத்தனை கோவில் இருக்கேன் பாருங்க. ராசக்கீட பண்ணவனா இருக்கேன். உலூகல பந்தனம் எங்க பாருங்க. படம் எழுதணும்னால் உரல் பக்கத்துல அவர் யசோத கையில தாம்பு கயத்தை எடுத்து வச்சுட்டு இருக்கா, ஓங்கி கட்டிட்டு இருக்குச்சே, கண்ல இருந்து கரகரான்னு ஜலம் வருது. இதை வச்சிருந்து 10 கோடி ரூபாய் கோவில் கட்டுடுவா. அத்தனை பேருக்கு இப்படி காட்சி அடிச்சுன்னு இருக்காரு என்னால். அதுதான் அவருக்கு இருக்கிற பெருமையே. யாரும் தன்னை மறைக்கணும்னு எதிர்பார்ப்பார்கள். ஆனா கண்ணன் தான் பண்ண எதையும் மறைக்காமல் இதை பார்க்க பார்க்கத்தான் பக்தி பெருகும். அவன் ஒண்ணும் இல்லாத ஒரு அர்ஜுனன் ரத்தியா இருக்கார், எல்லாம் தெரிந்தனா சாரதியா இருக்கேன். அப்ப அத்தனை எளியவரா உங்களுக்காக நான் உழைப்பேன், கவலை வேண்டாம் பற்றுங்கோள். அதை சொன்னாத்தானே அர்ஜுனனுக்கு பக்தி இருந்தது, எனக்கு இருக்கு. உத்தவருக்கு இருந்தது, எனக்கு இருக்கு. அதை சுவாமி ராமானுஜர் சாதிக்கும் போது சர்வலோக சாட்சிகன் சகார ஆத்மானம் சாரதின் பார்த்தஞ்ச ரத்தினம் சர்வலோக சாட்சிகன் சகார. எதுக்கு இதை பண்ணார்னால் அக்ரூர மாலாகாராதீன்னு பரமபாகவதான் கிருத்வான்னு எழுதுறார். அக்ரூரர் மாலாகாரர் முதலானவர்களை ஏற்கனவே அவர்கள்லாம் பக்தர்கள், அந்த பக்தர்களை பரமபக்தர்கள் ஆக்கிறதுக்கா. நாம் இப்படி நினைப்போம், அபக்தர்களை பக்தர்கள் ஆக்கிறதுக்கு, நாஸ்திகனை ஆஸ்திகனை ஆக்கிறதுக்கு நினைச்சிருப்போம். ஆஸ்திகனை பரமாஸ்திகன் ஆக்கணுமே. நாம ஒண்ணு அப்படியே இப்ப வைகுந்தம் போற நிலைமைக்கெல்லாம் வந்துடல. ஏதோ இருக்கிறோம், நமக்கு அடுத்த நிலையில எடுத்துன்னு போனோம், கீழே இருக்கிறவன மேல் நிலை கொண்டு வந்தாகணும். ஆருக்கு அப்படி பக்தி வந்துடுத்தோ இனிமே சம்சாரத்துல இருக்க மாட்டேங்கிற ஒரு ஆசை, அவன் திருவடிகளை அடையணுங்கிறதுல வர வைக்கணும், இப்படி எல்லாம் செய்யணுங்கிறதுக்காகத்தான் அவதரிக்கிறார். இதுதான் அவதாரத்துக்கு முக்கியமான பிரயோஜனம்ங்கிறார். நாம நினைச்சிருக்க மாதிரி சண்டை போடுறதுக்கு, ராவணன் அழிக்கிறதுக்கு, இதெல்லாம் ஆரோ வந்து கேட்டுண்ட தேவர்களுக்காக
அந்த நிமிஷத்துக்கு ஆமான்னு சொல்லுவார், ராவணன் அழிச்சு கொடுத்துருவார். ராவணன் அழிக்கத்தான் வந்தீரான்னு கேட்டீர்னால் இல்லை, விபீஷண சரணாகதி ஏற்க வந்தேன், குஹசக்கியத்தை பற்ற வந்தேன், சபரிக்கு மோட்சம் கொடுக்க வந்தேன். இதுதான் நான் வந்ததற்கு பிரயோஜனம். அதனால அவதார பிரயோஜனம்னால் பக்தி வளர, முக்தியில் ஆசை ஏற்படுவதற்கு, கண்ணார பார்த்து நம்பிக்கை விளைவதற்கு. நம்மாட்ட குழந்தைகளோடைய அப்பா அம்மா கூட உட்காத்தி வச்சு கட்டில் வச்சு கொஞ்சம் ஆசைப்பட மாட்டாளா? அவர் எங்கேயோ இருந்தாருன்னா எங்க கொஞ்சுவார். அதனால நம்மோட குழந்தைகளா பரிமாற வேணும். நம்ம குழந்தைகள் நம்ம விட்டு விலகலே அந்த மகாத்மாக்கள் 4 பேர் கிடைப்பார்கள். இப்படி பல பிரயோஜனங்களுக்காகவும் பகவானுடைய அவதாரம். சீலக்கயேஷ தவஹந்த தயேக சிந்தோ க்ஷுத்ரே பிருதக் ஜனபதே ஜகதண்ட மத்தியே க்ஷோதீய சோபிகி ஜனஸ்ய கிருதே கிருதித்வம் அத்ராவதீர்ய நனு லோச்சன கோச்சரோ பூகு. இந்த ஊனக்கண்களுக்கு நீ விருந்தாகிறாய். இதே 10,000 வருஷம் ரிஷிகள்லாம் தபஸ் பண்ணிட்டு அவரை பார்க்கவே முடியலேன்னு ஏக்கத்தில் இல்லை. ஆனா நானும் நீங்களும் 10 நிமிஷத்துல பெருமாளை சேவிச்சுட்டு வந்து விடல. நமக்கு வேணும்னா 10 நிமிஷம் கிடைக்கிறார். வசிஷ்டர் உடனே பெரிய புகார் பண்ணணும், நான் 1000 வருஷம் தபஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு அவர் காட்சியே கொடுக்க மாட்டேங்கிறார். ஒண்ணுமில்லாத ஒருத்தன் நேத்திக்கு வந்து இவன் காமிச்சிட்டே என்னால் கேட்க மாட்டாரே. எனக்கு கூட காட்டாமல் அவனை ஒருத்தனை பக்தன் ஆக்கணுங்கிறதுக்காக நீ காட்டினாயே, உன் பெருமை என்னேன்னு 100 ஸ்லோகம் பாடுவார். அதுதான் இந்த மொத்த புராணங்களும் எப்படி வந்ததுன்னால் சட்டப்படி நடப்பாருங்கிறதுக்கு இல்லை, சட்டத்தை மீறுவாருங்கிறதுக்கு தான் புராணம். சட்டப்படி நடந்தா நான் என்னைக்கு மோட்சம் போறது? போகவே மாட்டேன். எனக்கு இருக்கிற கர்மங்கள்லாம் தொலைக்கணும். அது என்னைக்கு தொலைந்து நான் என்னைக்கு போறேன்? அந்த கர்மங்கள் எல்லாம் நான் போக்குகிறேன். அகம் துவா சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சா. நீ சரணம்னு சொல்லு. நேத்தி வரைக்கும் என்னென்ன தப்பு இருந்ததோ மொத்தத்தையும் மறந்துடுறேன், மன்னிச்சுடுறேன். துராச்சாரோபி சர்வாசி கிருதக்னஹா நாஸ்திகா புரா. நேத்தி வரைக்கும் தப்பான ஆச்சாரத்துல இரு, நாஸ்திகனா இருந்துரு, செய் நன்றி கொன்றவனா இருந்துக்கோ, பிறருடைய பொருளுக்கு ஆசைப்பட்டவனா இருந்துக்கோ. அது அத்தனை மாறி தவறிழைத்து விட்டேன்னு புரிந்து கொண்டு சரணம்னு அவன் சமாச்சையே தாதி தேவம், அவன் திருவடியை பற்றினாயானால் அத்தோட எல்லாவற்றையும் மறக்கிறேன், ஏற்றுக்கொள்ளுகிறேன். இதை சொல்லி காட்டுறதுக்கு அவர் வந்தா தானே முடியும். விபீஷணன் நேர சீதையை பிரித்த ராவணனுடைய தம்பி ஏத்துண்டாரா இல்லையா? ஆரோ ஏழை ஏதலன் கீழ்மகன் ஒண்ணு தெரியாத குகன் ஏற்றுக்கொண்டாரா இல்லையா? இப்படி எல்லாம் நம்மோட கலப்பாருங்கிறதுக்கு தான் அவதாரங்களே. அந்த அவதாரங்களுக்குள் ரொம்ப சிறப்பான அவதாரம்னு சொல்லணும்னால் வராக அவதாரம் பிரதான அவதாரம்னு சொல்லலாம், முதன்மை பெற்ற அவதாரம்னு சொல்லலாம். இல்ல மத்ஸ்யாவதாரம் தானே முதல்னு உங்களுக்கு தோணும். ஆனா அது என்னமோ தெரியவில்லை, பாகவத புராணத்திலும் விஷ்ணு புராணத்திலும் எந்த புராணத்தை எடுத்தாலும் வராகாவதாரத்திலிருந்து தான் சரித்திரம் ஆரம்பிக்கும். மத்ஸ்யாவதாரத்திலேருந்து தொடங்க மாட்டார்கள். மத்ஸ்யாவதாரம் எங்கேயோ 8வது ஸ்கந்தம் 9வது ஸ்கந்தத்தில் இருக்கும். வராகாவதாரம்னா 2, 3வது ஸ்கந்தத்திலே வந்துடும். அதனாலதான் எப்பவும் பெருமாளா ஆதிவராகன் ஆதிவராகன்னு சொல்றார். பல க்ஷேத்திரங்களை பார்த்தீங்கன்னா ஆதிவராக க்ஷேத்திரம் திருமலை, பிரதான க்ஷேத்திரம் திருமலை திருப்பதி, அங்க சின்ன பெருமாள், ஆனா அவர் தான் ஆதிவராக பெருமாள். திருமலை திருப்பதியிலேருந்து தொடங்கி அவரே ஆதிவராகனா இருக்கார். இங்க பார்த்தா லக்ஷ்மி வராகனா இருக்கார், அங்க பார்த்தா பூவராகனா இருக்கார், இங்க பார்த்தா யஜ்ஞவராகனா இருக்கார், அங்க பார்த்தா மகாவராகனா இருக்கார். சொல்லிட்டே போலாம். வெவ்வேறு திருநாமங்கள். இவருக்கு கோலவராகன்னு பேரு, அவருக்கு பூவராகன்னு பேரு, இவருக்கு லக்ஷ்மி வராகன்னு பேரு. என்னமோ இந்த வெவ்வேறு வராகன் வராகன்னு சொல்றதுலே ஏற்றம் இருக்கு. லக்ஷ்மி வராகன்னா ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கு, பூவராகன்னா வேறொரு அர்த்தம் இருக்கு, மகாவராகம்னா ஒரு அர்த்தம் இருக்கு, கோலவராகம்னா இன்னொரு அர்த்தம் இருக்கு. இதெல்லாம் என்னங்கிறத தான் ஒவ்வொரு திவ்ய தேசத்திலும் எப்படி இருக்காருங்கிறத சேர்த்து சொல்றேன். கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கும் சுலபமா இருக்கும். சாஸ்திர வாக்கியங்கள் இப்படி பார்த்தோம்னால் அது வேற மாதிரி உபன்யாசம், அது நல்லா இருக்கும், நிதானமா உட்காந்து கேட்கலாம். ஆனா பல பேர் இருக்கிற இடத்துல அப்படியே சாஸ்திரார்த்தமா இருந்தா எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டார்கள். இன்னாருக்கு புரியலாம், இன்னாருக்கு புரியாது போகலாம். இதே ஒரு தமிழ் பாசுரமா இருக்கு, இல்ல இல்ல என்னென்ன க்ஷேத்திரத்துல அவர் எழுந்துள்ளி இருக்காருன்னு சொன்னால் எளிதில் புரிவதற்கு வாய்ப்பு. பெரியாழ்வார் இந்த தசாவதாரத்தை பத்தி பாடியிருக்கார். 4000 பாசுரங்களையே தசாவதாரத்துக்கு 10 சொல்ற பல பாசுரங்கள் இருக்கும். இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி அவன் விண்ணப்பிச்சேன், மீனோடு ஆமை கேழல் அரி குரலாய் முன்னுமிராமனாய் தானாய் பின்னுமிராமனாய். ராமன்னு சொல்லச்சே மட்டும் இந்த 3ஐயும் சேர்ப்பா. முன்னுமிராமன்னா பரசுராமன், பின்னுமிராமன்னா பலராமன், தான்னா ராமன். அதே போல இந்த பாட்டிலையும் பாருங்க, மூவுருவில் இராமனாய் 3 ராமர்களாய், பரசுராமராய் தசரத ராமராய். பரசுராமர்னா இது தசரத ராமர்னு சொல்லணும், பலராமராய்.
பார்கவ ராமர்னு சொன்னா பரசுராமர், தசரத ராமர்னு சொன்னா தாசரதி ராமன், சாகேத நிலையன் ராமன், கடைசியா பலராமன் கண்ணனுக்கு அண்ணன். இப்படி மூவுருவில ராமனாய் கண்ணனாய் கற்கியுமானான். இதெல்லாம் எதற்கு இத்தனை அவதாரம் பண்றாரு என்னால் வெவ்வேறு பயன். எல்லா அவதாரங்களும் எல்லா நாளும் கிருஷ்ணாவதாரம் ராமாவதாரத்தை போல பூர்ணங்கள்னு சொல்ல முடியாது. ஒரு பயனுக்காக அவதரிப்பார். 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒரு நாழிகை ஒரு முகூர்த்தம் தான் இருப்பார். அந்த காரியம் முடிஞ்ச உடனே கிளம்பிடுவார். ஆனா கிருஷ்ணாவதாரம் ராமாவதாரம் அப்படி இல்லை. பிறந்ததிலிருந்து வளர்ந்ததிலிருந்து வராக பெருமாள் யாருடைய கர்ப்பத்தில் இருந்தார், பிறந்த உடனே யார் தொட்டில்ல போட்டு தாளாட்டினார்கள், இதெல்லாம் கிடையாது. நரசிம்ம பெருமான் யார் கர்ப்பத்தில் இருந்தார், வேதாந்தேசிகன் சாதித்தார். நரசிம்ம பெருமாளுக்கு அம்மா தூண் தான் விட்டார். வேற என்னது, இங்க எல்லாம் தூண் இருக்கு, வேணா தட்டி பாருங்க. இந்த தூணு எங்க இருக்கிற இடத்துல இருந்து அவர் வந்தாலும் வரலாம். மகாசுர கிரகஸ்தூணா பிதாமஹ்யபூத்னு ஸ்லோகம். கிரகஸ்தூணா பிதாமகியா எடுத்து நாளைக்கு என்னன்னு விண்ணப்பிக்கிறேன். அப்ப நரசிம்ம பெருமானுக்கு அம்மா உண்டானால் கிடையாது, வராகனுக்கு அம்மா உண்டா கிடையாது. இதே திருவிக்கிரம பெருமாள் வாமனனா இருந்தாரே உண்டான்னா உண்டு. கஷ்யப பிரஜாபதிக்கும் அதிதிக்கும் குழந்தையா பிறந்தார். 10 மாசம் சுமந்து பெத்தாள். அதனால இப்படி இருக்கிறது இருக்கு, அப்படி இருக்கிறது இருக்கு. அயோனிஜர்களாய் அவ்வப்போது ஒரு பிரயோஜனத்துக்காக பிறந்து அதை முடித்துவிட்டு சட்டென்று மறைந்து போய் விடுவார்கள். அப்படி இருக்கு. வராக பெருமாள் கல்யாணம் ஆச்சான்னு கேட்டால் இல்லை. நரசிங்கர் கல்யாணம் பண்ணிட்டாரா? இல்லை. பின்ன லட்சுமி நரசிம்மர்னு சொல்றீங்களே, லட்சுமி வராகர்னு சொல்றீங்களேன்னா சொல்றோம். கல்யாணமே ஆகலைங்கிறீர்கள் என்னால். இப்ப கல்யாணம் ஆன சீதாராமர் சீதா கல்யாணம் மட்டும் அன்னைக்கு தான் ஆச்சான்னு அதுவும் இல்லை. அவர்களுக்கு என்ன முன்னாடி 2 பேரையும் தெரியவே தெரியாதா? இந்த பிராட்டி எப்போதும் பெருமானுடைய திருமார்பில் எழுந்துருளித்தான் இருக்கிறாள். கல்யாணம்ங்கிறதோ குழந்தை பிறந்ததுங்கிறதோ அப்படி இல்லற தர்மத்தை நடத்தினார்ங்கிறதோ மறுபடியும் நாம அதை பார்த்து புரிஞ்சு நடந்துக்கிறதுக்காக. அவர் புதுசா கல்யாணம் பண்ணிக்க போறார்னு நினைக்கவே வேண்டாம். எம்பெருமானுக்கு முக்கியமாய் 5 பிரகாரங்கள். ஸ்ரீ வைகுண்டத்திலே பிரகாரம், அதே போல பார்க்கடலிலே பிரகாரம், 3வது நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்தர்யாமி, விபவாவதாரங்கள், கடைசியா அர்ச்சாவதாரம். இது எல்லாத்திலையுமே எதற்கு அவதரிக்கிறார்னால் அதிமானுஷ சீல விருத்த வேஷைகி, மனிதத்தன்மையை மீறி இருக்கிறார். மனிதர்கள் செய்யக்கூடிய செயல்களை மீறி செய்கிறார், தன்னுடைய பெருமையெல்லாம் காட்டிக்கிறதுக்காக. கீதாச்சாரியன் விஸ்வரூப தரிசனம் கொடுத்தார், நம்மளால நினைச்சு பார்க்க முடியாது. இவ்வளவு பெருசா உலகமே தன்னதாக காட்டியிருக்கிறார்னால் பயப்பட்டவர்கள் இருக்கலாம், ஆசைப்பட்டவர்கள் இருக்கலாம். அதெல்லாம் தன் பெருமையை உணர்த்துவதற்காக. ஆனா பிறந்தார்னு சொல்லும் போதே எளிமையை உணர்த்துவதற்காக. இந்த 2 சேர்த்து. பிறந்தார்னு சொன்னா எளிமை, பிறக்கும் போது என்னென்ன செய்தார்னு பார்த்தா பெருமை. முதல்ல பிறந்திருக்கார் ஆதி வராகன்னு சொன்னாலே முதல் பிறப்புங்கிறதுனாலதான். ஆதிவராக க்ஷேத்திரம்னால் திருமலையிலேந்து தொடங்கி முதலான க்ஷேத்திரம் அதிலங்கித சர்வலோக சாமியம். எங்கு எதிலே தேடி பார்த்தாலும் இவருக்கு நிகரானவர் யாரும் இருக்க முடியாது. நம் மனத்துக்கும் வாக்குக்கும் எட்டாதவனாக இருக்கிறார். சீலக்கயேஷ. இவ்வளவு பெரியவராக அவர் இருந்தாலும் பன்றியா பிறக்கணுமா சிங்கமா பிறந்து கூட நம்ம புரிஞ்சுப்போம். ஏன்னா விலங்கினங்களுக்குள்ள சிங்கத்துக்கு ஒரு தனி சிறப்பு, அதான ராஜா. ஆனா பன்றியா பிறந்திருக்கார், மீனா பிறந்திருக்கார், ஆமையா பிறந்திருக்கார். விலங்குலயே கூட இதெல்லாம் கொஞ்சம் உயர்ந்த விலங்கு நம்ம ஒத்துக்க மாட்டோம். மீனுங்கிறது தான் அறிவியல் பாடம் படிக்கும் போது, பௌதிகம் படிக்கிறோம், அறிவியல் படிக்கிறோம், தாவரை எல்லாம் படிக்கிறோம். அப்ப அது ஒரு ஏணியாட்டம் சொல்லுவா. நம்ம எல்லாம் கொஞ்சம் ஏணியில மேல இருக்கோம், புத்தி இருக்கோ இல்லையோ, இருக்குன்னு நினைச்சுட்டு இருக்கோம். அதனால புத்தி இருக்கிறதுனால மேல வச்சிருப்பா. அதுக்கு கீழே பால் கொடுக்கறதெல்லாம் இன்னும் கீழே இருக்கும், முட்டை போட்டு பொறிக்கிறதெல்லாம் இன்னும் கீழே இருக்கும், மீன் வகைகள்னா ரொம்ப கீழே இருக்கும். எது இருக்கிறதுலயே கீழே இருக்கோ அதை தேர்ந்தெடுத்துன்னு பிறக்கிறார். மத்ஸ்யாவதாரம் முதல் அவதாரம். பார்த்தா என்ன தோணும்னா, ஓஹோ இந்த சாதாரணத்திலேருந்து ஆரம்பித்து மேல இருக்கிற மனுஷன் வரைக்கும் பிறந்திருக்கார் போல் இருக்கு. இருக்கலாம், அவர் எதற்காக எத்தனையோ பயன்களுக்காக பிறக்கலாம். அப்ப மத்ஸ்யமா பிறந்திருக்கார். அவர் பேசியிருப்பாரா? வாய திறக்குமா? உபதேசம் பண்ணுமா? கீதாச்சாரியன்னா உபதேசம் பண்றார், வராக பெருமாள் உபதேசம் பண்ணியிருக்கார். ஒரு பெரிய வராக புராணமே இருக்கு. அவர் எப்படி பேசுவார்? பன்றியா அவதரிச்சிருக்காரே. ஒரு பக்கம் பேசுறாருன்னு தெரியறது, இன்னொரு பக்கம் பன்றின்னு தெரியறது. ரெண்டையும் ஒரு சேர பார்த்தால் பெருமையும் புரியணும், எளிமையும் புரியணும். நம்மோட கீழே வந்து பிறந்ததுனால எளிமை, ஆனா உபதேசிக்கிறார், விஸ்வரூபத்தை காட்டுறாருங்கிறதுனால பெருமை. சீல கயேஷ. இந்த குணத்துக்கு சௌசீல்யம்னு பெயர். மகதா மந்தை சக நீரந்திரேண சம்ஸ்லேஷ ஸ்வபாவத்துவம் சௌசீல்யம். ரொம்ப பெரியவர் ஒருத்தர், ரொம்ப தாழ்ந்தவரோட உயர்வு தாழ்வு வேறுபாடு பார்க்காமல் இரண்டர பழகுகிறார் என்றால், தான் பணக்காரன் பார்க்கல,
நம்மளை ஏழைன்னு பார்க்கல, தான் படித்தவன்னு பார்க்கல, நம்மளை படிக்காதவன்னு பார்க்கல. இதெல்லாம் பார்க்காமல் ஒருத்தர் நம்மோட பேசுறார், கை குலுக்கிறார்னால், தோள் மேல கை போட்டுக்கிறார்னால், அதுக்கு தான் சௌசீல்யம்னு பேராம். பகவான் இடத்துல அந்த குணங்கள் நிறைய உண்டு. அவர் எங்கோ இருக்கிறார், யார் இடத்துலையும் பேசவே வேண்டாம். ஒரு வேடிக்கையா ஒண்ணு சொல்லுவா, யானை பேர்ல அம்பாரியில ஒரு ராஜகுமாரன் உட்காந்துருக்கான். வெத்தலை பாக்கு போட்டுக்கணும்னு ஆசை, வெத்தலை எடுத்துட்டான், சுண்ணாம்ப விட்டுட்டான். கையில சுண்ணாம்பு இல்லை, வெத்தலை எடுத்து யார்கிட்ட சுண்ணாம்பு கேட்கறது? நான் கீழே நின்றுட்டேன், என்கிட்ட கேட்டா எப்படி கொடுப்பேன்? அப்பன்னா பக்கத்து யானை பேர்ல இன்னொரு நாட்டு இளவரசன் வந்துருப்பான் பாருங்க, அவங்கிட்ட தான் சுண்ணாம்பு கேட்கணும். அப்படின்னா பக்கத்துல இருக்கார், அப்படியே மேல நீட்டிடுவார். கீழே இருக்கிற எங்கிட்ட கேட்டா எப்படி வாங்க முடியும்? அதை போல பெருமாள் அவதரிச்சிருந்தாலும் அவதரிக்கிறச்சே யாரோட பழகி இருக்கணும்? பக்கத்து யானையில வர்றவர்கிட்ட பழகணும். அப்படிலாம் இல்லை, தாழ நிற்கிற என்னோட தான் பறந்து பழகி கொண்டிருக்கிறார். அதனால எத்தனை உயரத்தில் இருந்தாலும் நான் தாழ்ந்தவன் பாராமல் என்னோட பழகுகிற அந்த பண்பு, அதுக்கு தான் சௌசீல்யம்னு பேர். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பார்க்க மாட்டார். அடுத்தது வாத்சல்யம். எங்கிட்ட எத்தனை குற்றம் இருந்தாலும் அந்த குற்றத்தை கணிசிக்காமல் அணைத்துக் கொள்கிறார். நமக்கே அருவருப்பார், இந்த இடத்துல அழுக்கா இருக்கா, உட்கார மாட்டேன். வந்த உடனே நாற்காலியே ஒரு தினம் தொடச்சிட்டு அப்புறம் உட்காரலான்னு பார்ப்பேன். ஒருவேளை தோச்ச துணி ஒழுங்கா இல்லையா, உடுத்திக்கவே மாட்டேன். இத்தனை இருக்கிறச்சே பன்றின்னு சொன்னால் அழுக்கு தண்ணீர் உடம்பிலிருந்து சொட்டி கொண்டு இருக்குமா இல்லையா? சாக்கடை பக்கத்துல தானே எப்பவுமே அதை பார்த்துருக்கோம். பாசி பிடிச்ச தண்ணீருக்குள்ள தானே மத்ஸ்யத்தையே பார்த்துருக்கோம். ஆமேனாலே உடனே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் பார்ப்போம்னு வச்சுங்களேன். அப்படி ஒண்ணு அது சிங்கம்னு சொன்னா பாக்குற மாதிரி ஆமேன்னா பார்ப்போமா? தள்ளித்தான் பார்ப்போம். அப்ப ஏன் மத்ஸ்யத்தை தேர்ந்தெடுக்கிறார்? ஏன் கமட்டம் கூர்மத்தை தேர்ந்தெடுக்கிறார்? கச்சபமா இருக்கார். எதனால வராகமா இருக்கிறார்னால் எல்லாமே அவருக்கு சமந்தான். நம்மள பெருமாள் சரீரமாக கொண்டு நமக்குள்ளே வியாபிப்பதற்கும் ஒரு பன்றிக்குள்ளே வியாபிப்பதற்கும் அவரை பொறுத்தவரை வேறுபாடே இல்லை. அவர் இந்த நாற்காலிக்குள்ளே வியாபிப்பதற்கும் வசிஷ்டரிடத்திலே வியாபிப்பதற்கும் அவருக்கு வேறுபாடு இல்லை. ஒரு ஒண்ணுமில்லாத இடத்துல வியாபிக்கிறது அதே, வசிஷ்டரிடத்துல வியாபிச்சாலும் அதே, நம்மாழ்வாரிடத்துல வியாபிச்சாலும் அதே, இந்த ஒண்ணுமில்லாத ஏழை ஏதலன் என்னிடத்துல வியாபிச்சாலும் அதே. அவரை பொறுத்த வரைக்கும் தான் அந்தராத்மா. ஏஷ சர்வபூதாந்தராத்மா அபஹத பாப்மா திவ்யா தேவ ஏகா நாராயணா. அப்படி இருக்கிறவர் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறார். அதுதான் வாத்சல்யம். குற்றத்தை கண்டு நகர்ந்துட மாட்டார். என்கிட்ட ரத்தம், மலம், மூத்திரம், மாம்சம் எல்லாம் இந்த உடம்புக்குள்ளதான் இருக்கு. நம்ம ஆச்சாரியர்கள் எழுதினது தன்னை கண்டால் பாம்பை கண்டா போல இருக்கணுங்கிறா. ராத்திரி முழுக்க நம்ம படுத்துட்டு இருக்கோம் இல்லையோ, கார்த்தால எழுந்து பார்க்கச்சே இந்த பாம்போடையா இத்தனை நாள் நான் படுத்துந்தேன்னு நினைக்கணுமா? இந்த பாம்புன்னு சரீரத்தை சொல்றாவா, இதுவே ஒரு பாம்பு. நிஜமா ஒரு சரித்திரம் நடந்தது. அனந்தாழ்வான் ஒரு சுவாமி திருமலையில இருந்தார். ராமானுஜர் அனுப்பிச்சுதான் அவர் அங்க எழுந்துருளினார். அனந்தாழ்வான் அகிலாத்ம குணாவாசம் அஜ்ஞான திமிராபகம் ஆசிரிதானாம் சுசரணம் வந்தே அனந்தார்ய தேசிகம்னு சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட அனந்தாரியர் அவர் நித்தியப்படி பூ தொடுத்து பெருமாளுக்கு சமர்ப்பிப்பார். அப்போ ஒரு நாள் ஒரு கருணாக பாம்பு கடிச்சுடுத்து. பக்கத்துல இருக்கிற உடனே வைத்தியர்கிட்ட போனோம்னா அந்த சுவாமி சிரிச்சுட்டே சொன்னாராம், 2 பாம்பு என் கண்ட படுறது, ஒண்ணு கடிச்ச பாம்பு, ஒண்ணு கடிபட்ட பாம்பு. இது ஒரு பாம்பு, கடிச்சது ஒரு பாம்பு. 2 பாம்புக்குள்ள போட்டி நடக்க போறது. எந்த பாம்பு வலியதுன்னு பார்ப்போம். கடிச்ச பாம்பு வலியதா இருந்தா எனக்கு உயிர் போடும். அது கடிச்ச பாம்பு அது பலிஷ்டமா இருந்தா எனக்கு பிராணம் போடும். பிராணம் போனா நேர வைகுந்தத்துக்கு போவேன், விரஜா நதியில குளிப்பேன், வைகுந்தநாதனும் கைங்கரியம் பண்ணுவேன். ஒருவேளை இந்த பாம்பு பலமா இருந்தது, எனக்கு பிராணம் போகாது. பக்கத்துல சுவாமி புஷ்கரணி கோனேரியில குளிச்சு ஸ்ரீனிவாச பெருமாள் கைங்கரியம் பண்ணுவேன். இவ்வளவுதானே. இது இருந்தா இது, அது இருந்தா அது. இந்த நிலை நமக்கு வந்துட போறதா சொல்லுங்க. அப்ப நம்மை பார்க்கும் போது இதை பார்த்தாலே பாம்பாட்டம் இருக்குன்னா இந்த பாம்புக்குள்ளதான் மலம் இருக்கு, மூத்தனம் இருக்கு, ரத்தம் இருக்கு, சீழ் இருக்கு, சதை இருக்கு. இது மொத்தத்தோட தான் ராத்திரி படுத்துட்டு இருக்கோம். இப்ப இதை பத்தி நான் கொஞ்சம் விளக்கி இன்னொரு 5 நிமிஷம் சொன்னேன், இன்னைக்கு ராத்திரி யாருக்கு தூக்கம் வராது. இப்படித்தான் இருக்கு போல இருக்கு நம்ம உடம்பு. ஆனா இதே போல உடம்புக்குள்ளதான் அவரும் உறைந்து எப்ப இவனை திருத்தலாம், கூட்டின் போலான்னு காத்துட்டு இருக்காரு இல்லையோ. இந்த சரீரத்தை எப்ப தள்ளுவோம், ஆத்மா ரத்தனம்ங்கிறது அவருக்கு புரியுது. சரீர ரத்தனம் இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதை தள்ளிட்டு பானையை உடைச்சா தானே வெண்ணையை சாப்பிட முடியும். கண்ணன் வெண்ணையை சாப்பிடுவார், பானையுமா எடுத்துன்னு போவார், பானையை போட்டு உடைச்சிருவார். வெண்ண விரும்பி விழுங்கி வெறுங்கலத்தை வெற்படையிட்டதன் ஓசகட்டுஹக்கும் கண்ணபிரான் கற்ற கல்வின்னு பெரியாழ்வாருடைய கோஷம். வெண்ணையை மட்டும் சாப்பிட்றையே, பாத்திரத்தை கண்டா பிடிக்காது, தடால்னு போடுவோம், உடைச்சிருவோம். அதனாலதான் இப்பவும் நமக்கு உயிர் போன உடனே பானையை எடுத்துன்னு போய் சுத்திவிட்டு இந்த சரீரத்துக்கு ஏத்தி விட்டுட்டு பானையை தடால்னு போட்டு உடைச்சிட்டு போறாளோ இல்லையோ. கண்ணன் பானையை உடைச்சத்தை ஞாபகப்படுத்திக்கிறது தான் இது. அந்த பானை தான் இந்த சரீரம். இந்த சரீரத்தை ஒரு நாள் தள்ளித்தான் ஆகணும்.
ஆனா இந்த சரீரத்துக்குள்ளே அவர் இருக்கிறார் என்னால் குற்றத்தை குணமாக கொள்ளும் உயர்ந்த தன்மை. அதைத்தான் வாத்சல்யம்னு சொல்லுவார்கள். ஆக சௌசீல்யத்தோடு இருக்கார், சௌலபியம், எளியவராக வருகிறார். இப்படியெல்லாம் நம்மோட கலந்தவர் ஏன் வராகனாக அவதரித்தார்? இந்த தாழ்ந்த பிறவியை ஏன் தேர்ந்தெடுத்தார்னா ஒரு சின்ன கதை. ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபுன்னு 2 பேர், அண்ணன் தம்பி. இந்த ரெண்டு பேரா யார் பிறந்தார்கள்? இது முதல் பிறவி ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபு. சனகன் சனத்குமாரன் முதலானவர்கள் எல்லாம் 4 பேர் பிரம்மாவுடைய மானச புத்திரர்கள். அவ 4 பேரும் பார்க்கடல்ல காரிய வைகுண்டத்துல பெருமாள் எழுந்தருளி இருக்கிறச்சே சேவிக்கணும்னு போறா. மத்தியான வேளை பெருமாள் திருக்கண் வளர்ந்தருளுகிறார், தூங்கிட்டு இருக்கார். இந்த சீவையிட்ட பரிபாஷையில தூங்கிட்டு இருக்காருன்னு சொல்ல மாட்டான், திருக்கண் வளர்ந்தருளுகிறார்னு சொல்லணும். உயர்ந்த தமிழ்.